தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 13/10/2015 செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரம் இரவு 5:06 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு நவராத்திரி ஆரம்பம். நவராத்திரி என்று சொன்னாலே உங்களுக்கெல்லாம் தெரியும், கொலு வைக்குது வழிபாடு செய்வார்கள். இல்லங்களிலெல்லாம் கொலு வைப்பார்கள், ஆலயங்களிலெல்லாம் கொலு வைப்பார்கள். அவைகள் பொம்மைகள் அல்ல, அவைகளுக்குள்ளே உண்மைகள் உறைந்திருக்கின்றன. பொம்மைகள் அல்ல, உண்மைகள் என்று நான் தினத்தந்தியிலே குறிப்பிட்டிருப்பது வழக்கம். பொதுவாக படிப்படியாக முன்னேற வேண்டும் என்றுதான் படிகளிலே கொலு வைக்கின்றோம். அப்படி கொலு வைக்கின்ற முறையை உங்களுக்கு இப்பொழுது சொல்லப்போகின்றேன். வீரம் தருகிற துர்க்கைக்கு என்று 3 நாள், அடுத்து செல்வம் தருகின்ற இலக்குமிக்கு என்று ஒரு 3 நாள், அடுத்து கல்வி செல்வம் தருகின்ற சரஸ்வதிக்கு என்று 3 நாள், ஆக 9 நாட்கள் இந்த நவராத்திரி விழா நடைபெறுகின்றது. நவம் என்றாலே 9 என்று பொருள். சிவராத்திரி 1 நாள், நவராத்திரி 9 நாள். இந்த நவராத்திரியிலே ஒவ்வொரு நாளும் இரவு நாம் இந்த கொலுவை வழிபட்டு சென்ற பின்னாலே நமக்கு பிரசாதங்கள் கொடுப்பார்கள். சிவராத்திரியிலே முழுமையாக விரதம் இருக்க வேண்டும். இது அம்பிகையை கொண்டாடுவதனாலே வருகிற பக்தர்கள் பட்னியோடு செல்லக்கூடாது என்று கொலுவை பார்த்துவிட்டு செல்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒவ்வொரு பொருள்களை நமக்கு வழங்குவார்கள். அதை சாப்பிடும் விதத்திலே அது இருக்கும். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த கொலுவை நாம் எப்படி வைக்க வேண்டும் என்றால் 5, 7, 9 என்று ஒற்றைப்படையிலே படி வைத்து வைக்க வேண்டும். முதல் படியிலே கலசம் வைக்க வேண்டும். விநாயகர், அம்பிகை, பராசக்தி ஆகியவற்றினுடைய உருவங்களை எல்லாம் வைக்க வேண்டும். வீடு வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் குங்குமம், புஷ்பம், வெற்றிலைப்பாக்கு, நெய்வேத்திய பொருள்களை எல்லாம் அன்போடு வழங்க வேண்டும். குங்குமத்தை சிமிழோடு கொடுக்காமல் அவர்களை எடுத்துக்கொள்ள சொல்ல வேண்டும். இப்போ படி வைக்கிறோம். முதல் படியில் என்ன, 2வது படியில் என்ன உருவம் வைக்க வேண்டும், 3வது படியில் என்ன பொம்மை வைக்க வேண்டும் என்பதெல்லாம் சில விதிமுறைகள் இருக்கின்றன. முதல் படியிலே ஓரறிவு உயிரினம். நமக்கெல்லாம் 6 அறிவு இருக்குது, மனிதர்களுக்கு 6 அறிவு. இந்த ஓரறிவு யாருக்கு இருக்குது அப்படின்னா, ஓரறிவு உயிரினம் புல், பூண்டு, செடி, கொடி, தாவரம் இவைகளுக்கெல்லாம் ஓரறிவு. அந்த ஓரறிவு உயிரினங்களுக்குரிய பொம்மைகளை எல்லாம் முதல் படியிலே வைக்க வேண்டும். 2வது படியிலே ஈரறிவு உயிரினங்கள், 2 அறிவு எதுக்கு இருக்குது அப்படின்னா, நத்தை, சிப்பி, சங்கு இவைகளுக்கெல்லாம் 2 அறிவு. தொடு உணர்ச்சியின் மூலமாக அவைகள் சென்று விடுகின்றன. எனவே 2 அறிவு உள்ளவைகள் 2வது படி. 3 அறிவு உள்ளவைகள் 3வது படி. எறும்பு, கரையான் அந்த பொம்மைகளை எல்லாம் 3வது படியிலே வைக்க வேண்டும். 4வது படியிலே நண்டு, வண்டு, ஜீவராசிகளை எல்லாம் வைக்கலாம். 5வது படியிலே 5 அறிவு கொண்ட விலங்குகள், பறவைகள், இப்போ பசு, ஆடு, மாடு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் 5வது படியிலே 5 அறிவு கொண்ட விலங்குகள் உருவங்கள் வைக்கலாம், பறவைகள் வைக்கலாம். 6வது படியிலே 6 அறிவு கொண்ட மனித பொம்மைகள், நாட்டிற்கு உழைத்த தலைவர்கள், நல்லவர்களுடைய அந்த உருவங்கள் உள்ள பொம்மைகளை எல்லாம் 6வது படியிலே வைக்க வேண்டும். 7வது படியிலே மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களுடைய உருவம், அவைகளையெல்லாம் 7வது படியிலே வைக்க வேண்டும். 8வது படியிலே தேவர்களுடைய உருவம், நவகிரகத்தின் உருவம், அது அப்படியே வளர்ந்து கொண்டு போகிறது, படிப்படியான வளர்ச்சி. அப்படி 7வது படியிலே மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்கள் உருவம், 8வது படியிலே தேவர்களுடைய உருவம், தெய்வங்களுடைய உருவம், நவகிரக உருவம். 9வது படியிலே பிரம்மா, விஷ்ணு, சிவன், அவருடைய மனைவிகளான சரஸ்வதி, இலக்குமி, துர்க்கை அவருடைய உருவங்களை வைக்க வேண்டும். நடுநாயகமாக கொலு பீடத்திலே விநாயகர் உருவமும் வைத்து ஆதிபராசக்தியும் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். படிப்படியாக முன்னேற படிகளிலே கொலு வைப்போம், வழிபடுவோம். இன்று தினம் ஆலயங்களுக்கும் சென்று நாம் நவராத்திரியை கொண்டாடி நலங்களையும் வளங்களையும் வரவழைத்துக் கொள்வோம் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அண்ணன் தம்பிகளை அரவணைத்து செல்ல வேண்டிய நாள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகாலையிலேயே உங்களுக்கு வந்து சேரும். ராசிநாதன் செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறார். 6ஆம் இடத்திலே புதன் 6க்கு அதிபதி வீற்றிருக்கிறார். உத்தியோக சம்பந்தமாக ஏதேனும் நீங்கள் மாறுதல் செய்ய நினைத்திருந்தால் அதற்கான அறிகுறிகள் இன்றைக்கு தென்படுகின்றன. கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, நட்பு வட்டம் விரிந்து நலம் காணும் நாள். நண்பகலுக்கு மேல் நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. ஆரோக்கிய தொல்லை சிறிது இருக்கலாம், இருந்தாலும் கூட உங்கள் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கின்றார். சுகஸ்தானத்தில் இருப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். பயணங்களால் பலன் கிடைக்கும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலங்கள் சீராகும்.
பிற இனத்தாரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பெருமைக்குரிய விதத்தில் அமையும். மிதுனராசினியர்களே, வீட்டில் உள்ளவர்களால் விரயங்கள் ஏற்படும் நாள். விருப்பங்கள் நிறைவேறுவதிலே கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். விரையாதிபதியாக இருக்கும் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். உடன்பிறப்புகளாலும் விரயம், உடன் இருப்பவர்களாலும் விரயம் ஏற்படுகிறது என்று நினைப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். குழந்தைகளின் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். இன்றைக்கு அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். இடமாற்றம், வீடு மாற்றங்கள் கருதி எடுத்த முயற்சியிலும் அனுகூலம் உண்டு. கடகராசினியர்களே, மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும் நாள். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். கூட்டு முயற்சிகளிலே லாபம் கிடைக்கும். பக்கத்து வீட்டாரின் பகை மாறும். சிக்கல்கள் தீரும். சிரமங்கள் குறையும். இன்றைக்கு நவராத்திரி ஆரம்பம் என்பதனாலே நவகிரக நாயகியை வழிபட்டு, அதாவது நவராத்திரி நாயகியை வழிபட்டு நலங்களையும் வளங்களையும் வரவழைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசினியர்களே, சோகங்கள் மாற சுற்றத்தார் உதவிக்கரம் நீட்டும் நாள். துணிந்து எடுத்த முடிவுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களை பொறுத்தவரை துணிவும் தன்னம்பிக்கையும் தான் உங்களுக்கு உடன்பிறப்பாக இருக்கும். எனவே எதை செய்ய நினைத்தாலும் அதை துணிந்து செய்வீர்கள். அப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கிழமையும் செவ்வாய், உங்கள் ராசியிலேயே செவ்வாயும் வீற்றிருக்கிறார். பஞ்சமாதிபதி குருவும் இருப்பதால் பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புகழ் கூடும். பொருளாதார நிலை உயரும். கன்னிராசினியர்களே, நாடி வந்தவர்களுக்கு உதவி நலம் காணும் நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் நீங்கள் கேட்ட உதவிகளை செய்வார்கள். புத ஆதித்ய யோகம் இருப்பதால் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். கலை மற்றும் இலக்கியம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் அதில் வெற்றி கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாக பிரிவினைகளும் சுமூகமாகலாம். இருந்தாலும் விரயஸ்தானத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்தால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எனவே வரவை காட்டிலும் செலவு கூடும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும் நாள். கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள். விரயங்கள் அதிகாலையிலேயே வந்து சேரலாம். உறவினர் பகை உருவாகும். என்ன இருந்தாலும் திடீர் இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள அம்பிகை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, பாசமிக்கவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். காரணம், லாபஸ்தானத்திலே புதன், 10லே குரு பகவான் வீட்டிலிருந்து அதன் பார்வையை 2ஆம் இடத்தில் செலுத்துகின்றார். எனவே வரவு திருப்தி தரும். லாபம் எதிர்பார்த்தபடியே தொழிலில் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்களாலும் பலன் உண்டு. பாகப்பிரிவினைகள், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். இன்றைக்கு நவராத்திரி ஆரம்பம். எனவே சிவாலயத்திற்கும் விஷ்ணு ஆலயத்திற்கும் செல்லுங்கள். அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். இன்பங்களெல்லாம் இல்லம் வந்து சேரும். தனுசு ராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும் நாள். அலைபேசி வழி தகவல் அதிகாலையிலேயே ஆச்சரியமடைய வைக்கும். குருவின் பார்வை இருப்பதால் குழப்பங்கள் தீரும். குதூகலம் கூடும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுபகாரியங்கள் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அஞ்சல் வழியிலும் நல்ல தகவல் உண்டு. மகர ராசி நேயர்களே, குறுக்கீடு சக்திகளால் நெருக்கடிகள் அதிகரிக்கும் நாள். குழப்பங்கள் அகல விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. கூட இருப்பவர்களாலும் குழப்பங்கள், குடியிருக்கும் வீட்டாலும் பிரச்சனைகள், இப்படியெல்லாம் வந்து சேரலாம். காரணம், அஷ்டமஸ்தானம் வலுவாக இருக்கிறது. எனவே நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். தொழில் மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு உருவாகலாம். வைத்திருக்கும் தொழிலை நடத்தலாமா, இல்லை இதை விட்டுவிட்டு வேறு தொழில் செய்யலாமா என்று கூட சிந்திப்பார்கள். பாக பிரிவினைகளில் வந்த பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையில்தான் இருக்கும். என்ன இருந்தாலும் மாலை நேரத்தில் மங்கள தகவல் ஒன்று வந்து சேரலாம். கும்பராசி நேயர்களே, வரம்பு மீறி பேசுவதால் வாய்ப்புகள் கை நழுவி செல்லும் நாள். வாரிசுகளுக்காக ஒரு தொகையை செலவிடப் போகின்றீர்கள். வாக்குவாதங்களை தவிர்ப்பதுதான் நல்லது. குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடந்தால் குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளலாம். இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. புது முயற்சிகளில் மதியத்திற்கு மேல் வெற்றி கிடைக்கலாம். குரு மங்கள யோகம் இருப்பதால் கல்யாண வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கைகூடும்.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். குமுறும் நெஞ்சங்கள் மாற கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஏமாற்றங்களை கூட சந்திப்பீர்கள். நீங்கள் நண்பர்களிடம் கொடுத்த பொறுப்பு அது நடைபெறாது, மீண்டும் உங்களிடமே வந்து சேரும். எனவே இன்றைக்கு நண்பர்கள் கூட நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். எதை செய்தாலும் தடைகளும் தாமதங்களும் ஆட்கொள்ளும். பிள்ளைகளின் நலன் கருதி ஒரு பெருந்தொகையை செலவிடுவீர்கள். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள ஆலய வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.